ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு மெலோடி ஆஃப் கோல்டன் ஏஜ் எபிசோட் 25ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் எபிசோட்லேயே பார்த்துருப்போம். நம்ம ஷென்னும் யான்ஷியும் ஒரு புது ஊருக்கு வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக வந்திருப்பாங்களே, அந்த இடத்துல ஒரு பெரிய கேஸ் ஒன்று நடந்துட்டு இருக்கும். அந்த கேஸ்ல நம்ம யான்ஷி தான் விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க கோர்ட்ல. அப்ப விசாரிக்கக்குள்ள அவனுடைய கோர்ட்ல அந்த பொண்ணு ஒரு எம்ப்ராய்டிங் பண்ணி வச்சிருந்திருப்பா. பீச் பிளாசம் பூவோடைய எம்ப்ராய்டிங் பண்ணி வச்சிருந்திருப்பா. அதை காட்டி நீ தானே அந்த பொண்ணை கடத்தினது, நீ தானே கொலை பண்ணது அப்படின்ட்டு நம்ம யான்ஷி விசாரிச்சுக்கிட்டு இருக்க. அவன் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு, நான் எதுவும் தப்பு பண்ண கிடையாது, நான் எந்த கொலையும் பண்ணல, நான் இன்னசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல கத்திக்கிட்டு இருக்க. அப்ப நம்ம யான்ஷி பூ எம்ப்ராய்டிங் அந்த பொண்ணு தானே போட்டு கொடுத்தா, உண்மை சொல்லுன்னு கேட்கறதுக்கு இல்ல, இது நான் தேடி கண்டுபிடிச்சு நான் கலெக்ஷன் பண்ணது, இதை நான் ஷாப்ல இருந்து தான் வாங்கினேன்னு சொல்லி அவனும் இன்னமும் பொய் சொல்லிக்கிட்டே இருக்க. நம்ம யான்ஷியும் நீ பொய் சொல்றங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது, இது நீ கடையில வாங்க கிடையாது, இது ஒரு பொண்ணு தச்சு கொடுத்தது. ஒரு கடையில நீ வாங்கி இருந்தேன்னா நிறைய துணிகள்ல இதே போல உனக்கு இந்த எம்ப்ராய்டிங் இருக்கான்னு கேட்கறதுக்கு ஆமா இருக்கு, இந்த மாதிரி கலெக்ஷன் நான் வாங்கி வச்சிருக்கேன், எனக்கு அந்த பிளாசம் பூனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் கலெக்ட் பண்றது வழக்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம யான்ஷி என்ன பண்றாங்க, அவன் இன்னும் பக்கத்துல போய் பாக்குற மாதிரி போக அவன் கொஞ்சம் பயந்தே போயிடுறான். யான்ஷியும் பக்கத்துல போயிட்டு அவன் கோட்ல இருந்து ஏதோ ஒரு பவுடர் மாதிரி எடுத்து பார்த்துட்டு, இந்த பவுடர் அந்த பொண்ணை மயக்கிறதுக்காக தானே அந்த பவுடரை யூஸ் பண்ணியிருக்க, அந்த பொண்ணை மயக்கம் போட வச்சு அவளை தூக்கிட்டு போயிட்டு நீ அந்த கிணத்துக்குள்ள போட்டிருக்க, கொலையும் பண்ணியிருக்க அப்படின்ட்டு கேட்கறதுக்கு இல்லவே இல்லை, நான் எந்த தப்பும் பண்ணல, நான் கொலை பண்ணலன்னு, நான் இன்னசென்ட்னு கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம யான்ஷி என்ன பண்றாங்கன்னா, அவனுடைய கோட்டு தான் கிடைச்சிருக்கும் போல இருக்கு. விட்னஸா அசிஸ்டன்ட் கொண்டு வந்து காட்டினான் இல்லையா, அந்த கோட்டு தான் கிடைச்சிருக்கும் போல இருக்கு. அந்த கோட்டை எடுத்துட்டு வந்து காட்டிட்டு, நீ கொலை பண்ணதுக்கு ஆதாரம் இதோ கிடைச்சிருச்சு பாரு, உன்னுடைய கோட் அப்ப எங்க போயிருந்துச்சு, அந்த கோட் அங்க இருந்து தான் கிடைச்சிச்சுன்னு கேட்கறதுக்கு அவன் சொல்றா, இல்ல நான் பாத்ரூம்க்கு போயிருந்தேன், அந்த இடத்துல என்னுடைய கோட்டை நான் கழட்டி வச்சிருந்தேன், அதை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னமும் போய் சொல்லிக்கிட்டே இருக்க. இது யாரோ தூக்கிட்டு போகல, நீ தான் கொலை பண்ண இடத்துல தூக்கி போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யான்ஷியும் கன்ஃபார்ம் பண்ண. நம்ம யான்ஷியும் நீ தான் கொலை பண்ணன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே இந்த கவர்னர் என்ன பண்றான்னா, இவன் தான் கொலைகாரங்கிற முடிவிலேயே இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க, இவன் எல்லாம் உண்மையை சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கையை நெருக்கிற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க, அவனுடைய விரல்கள் எல்லாம் போட்டு நெருக்குறாங்க. நெருக்க அவன் வலி தாங்க முடியாத, நான் உண்மையை சொல்றேன்ட்டு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இவன் தான் கடத்திருக்கான். ஆக்சுவலா இந்த பொண்ணு இவன் ரொம்பவே லவ் பண்ணியிருக்கான். ஆனா அந்த பொண்ணு அவனை லவ் பண்ணியிருக்கும் போல இருக்கு, இன்னொரு பையனை. இவ மேல இருக்கிற ஆசையில இவ வேற யாருக்கும் கிடைக்க கூடாது, நாம தான் இவளை கல்யாணம் பண்ணிக்கணும், வேற யாருக்கும் இவ கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக இந்த பொண்ணை கடத்தி அவளை எங்கேயாவது ஒளிய வைக்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கான். அந்த கூட ஒருத்தன் செத்து விழுந்தான் இல்லையா, அவன் தான் கடத்திருக்கான். அவன்கிட்டதான் இவன் சொல்லியிருக்கான், இவளை எங்கேயாவது கொண்டு போய் மறைச்சு வச்சிரு அப்படின்னு சொல்லி இருந்திருப்பான். இவன் நான் எங்க போய் மறைச்சு வைக்கிறது, என்ன பண்றது, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்க, இவளை எப்படியாவது மறைச்சு வச்சிரு, நான் இதோ வந்துடுறேன், அங்க ஆட்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க, தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த ஆளுகிட்ட இந்த பொண்ணை விட்டுட்டு இவன் இந்த சைடு ஆட்களை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு இவன் மேல ஏறி போயிருக்கான். அந்த சமயத்துல இந்த பொண்ணை கயிறை கட்டி செத்து போனவன் தான் உள்ள அந்த கிணத்துக்குள்ள இறக்கிருக்கான். கடத்த சொன்னவனும் சரி திரும்ப வந்து பாக்கலான்னு சொல்லிட்டு திரும்ப வந்து பாக்கக்குள்ள இவன் கயிறை கட்டி இறக்கி விட்டவன் அப்படியே நின்றுட்டு இருந்திருப்பானா. அதனால டி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, இன்னுமா இறக்கிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டு அவனுடைய தோல் மேல கை வைக்க, அப்பதான் அவனுடைய கண்ணை பாக்குறான். அவன் கண்ணெல்லாம் குத்தி இருக்குது, அவன் செத்தும் போயிருக்கான், அப்படியே விழுந்திருக்கான். இவனும் செம பயத்துல கத்திக்கிட்டே அங்க இருந்து அலறி அடிச்சு ஓடி போயிருந்திருக்கான். அந்த சமயத்துலதான் அந்த கோட்டையும் அங்கேயே கழட்டி விட்டு இருந்திருப்பான் போல இருக்குது. அத அவனும் சொல்றான். நம்ம யான்ஷி இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இந்த மாதிரி அவசரமா அவன் மேல தண்டனை கொடுத்தது, விசாரிக்கிறங்கிற பேர்ல அர்ஜென்ட் படுறது, இது எல்லாமே யான்ஷிக்கு ஒரு மாதிரி தப்பாவே யோசனையா இருக்குது. ஏதோ ஒரு தப்பு இருக்குங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. யான்ஷி திரும்பவும் அவனை விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கவர்னர் என்ன பண்ணிடுறான்னா, நீ தான் கொலைகாரன், எல்லா உண்மையும் நீயே ஒத்துக்கிட்ட, நீ தான் அவனை கொலை பண்ணிருக்க, இந்த பொண்ணை கடத்தினதும் நீ தான், இவனை கொண்டு போயிட்டு ஜெயில அடைங்க, இவனுக்கு என்ன தண்டனைங்கிறத நான் நைட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஜெயிலே அடைக்க சொல்லிடுற. யான்ஷிக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது, அவசரமா முடிவெடுக்கிற மாதிரியே இருக்குதே அப்படின்ட்டு அவங்களும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஷென்னும் யான்ஷியும் அவங்க தங்கியிருக்கிற இடத்துக்கும் வர, அப்ப யான்ஷிக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது, ரொம்ப யோசனையாவே இருக்காங்க. இன்னமும் படிக்க போறேன்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லா கேஸ் பார்த்ததும் இல்லாத படிக்கணும்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்காக போக ஷென் பாக்குறான், நீ என்னது தூங்குறதை விட்டுட்டு ரெஸ்ட் எடுக்காத கூட படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கிற, இல்ல கேஸ் பார்த்துக்கிட்டே இருக்காங்கிற, உனக்கு தூக்கம் வரலையான்னு கேட்கறதுக்கு இல்ல எனக்கு தூக்கம் வர கிடையாது, ஆனா இந்த கேஸை இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்லோவா மூவ் பண்ணியிருந்தோம்னா யாரு குற்றவாளிங்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்
ஆனா இது அவசர அவசரமா எடுத்த முடிவு மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ இந்த கேஸ்ல ஏதோ ஒரு தப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. எதையோ மறைக்கிறதுக்காக எல்லாம் வேலை செய்யற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். போதும், நைட்டு ஃபுல்லா தூங்காம கொள்ளாம கூட கேஸ் கண்டுபிடிக்கிறேன்ட்டு தூங்காம அது இருந்த. இப்பயே நீ ரெஸ்ட் எடுக்காம இருந்தீன்னா உனக்கு என்ன ஆகுறது? ரெஸ்ட் எடுங்கிறதுக்கு அந்த பொண்ணு கேட்காம இல்ல நான் படிக்கணும்ட்டு திரும்பவும் படிக்க ஆரம்பிக்க ஷென் பாக்குறான். அந்த புக்கை புடுங்கி வச்சுட்டு நம்ம ரொம்ப பேசுறதை விட்டுட்டு நம்ம ஏன் ஒண்ணு செய்யக்கூடாதுன்னு கேட்க அந்த பொண்ணு பயந்து போயிட்டு நீ என்ன பண்ண போறன்னு கேட்க ஷென் பக்கத்துல வந்துகிட்டே நம்ம கணவன் மனைவியே உன்னை பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே பக்கத்துல வர யான்ஷி பயந்து போயிட்டு நீ என்ன பைத்தியமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க மக்கள் எல்லாரும் என்ன ஏன் வெள்ள பேசாசுன்னு சொல்லுவாங்க, கொடுத்த ப்ராமிஸ் சரியா நிறைவேற்றுவோன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப மேடம் என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயில ஒரு டேப்லெட் எடுத்து போட்டு விட யான்ஷி முழுங்கிட்டு இது என்னது எனக்கு கொடுத்தன்னு கேக்குறதுக்கு அது ஸ்லீப்பிங் டேப்லெட் தான், ஒழுங்கா தூங்கு, ரெஸ்ட் எடுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ளேயே அந்த சமயத்துல அசிஸ்டன்ட் மாஸ்டர்ன்ட்டு உடையார என்னடா எதுக்காக நீ உள்ள வர என்னன்னு கேக்குறதுக்கு ஒரு அர்ஜென்ட் லெட்டர் வந்திருக்குன்னு சொல்ல எதா இருந்தாலும் அப்புறமா பாத்துக்கலாம், இப்ப மேடம் தூங்கணுங்கிறதுக்கு இது நம்ம ராஜமாதா கிட்ட ஒரு பொண்ணு அசிஸ்டண்டா இருக்காளே அவகிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கும் போல இருக்கு, அதனால நீங்க அந்த பொண்ணோட லெட்டர் மட்டும் வந்துச்சுன்னா உடனே என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க சொல்லி தளபதி நீங்க தான் எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்ல யான்ஷி உடனே அந்த லெட்டரை வாங்கிக்கிட்டு இது யாரோடதுன்ட்டு படிக்கிற மாதிரி போக ராஜமாதாவுடைய அசிஸ்டன்ட் பொண்ணோட இதான் லெட்டர் அப்படின்னு சொல்லவும் யான்ஷிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த லெட்டரை அப்படியே கீழே வச்சுட ஏன் படிக்கலையா, நார்மலான லெட்டர் தான் எடுத்து படிச்சு பாரு அப்படின்னு சொல்லி கேக்குறதுக்கு இல்ல உங்க லவ் லெட்டர் எல்லாம் நான் படிக்கணும்னு ஆசைப்பட மாட்டேன் அப்படின்ட்டு கோவப்பட்டுட்டு போயிட்டு படுத்து தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்க. சரி நான் ஒன்னும் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது, அந்த பொண்ணுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்துல வந்து பேசலான்னு வர யான்ஷி தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ண சரின்னு பாத்துட்டு அந்த பொண்ணு தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணவும் பெட்ஷீட் எல்லாம் எடுத்து போத்தி விட்டுக்கிட்டே இந்த டேப்லெட் ஒன்னும் அந்த அளவுக்கு சீக்கிரமா தூக்கம் வர வைக்காதே அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே பக்கத்துலயே உட்காந்துருக்க. யான்ஷியும் தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணிக்கிட்டு ஷென்னை பாத்துக்கிட்டே இருக்க. அப்படியே காலையிலேயே ஆயிடுது. யான்ஷி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கனவுல ஏதோ பேய்கள்லாம் வந்து நாங்கெல்லாம் பேய்கள் வந்திருக்கோம், என்ன எங்களை நீ கண்டுபிடிச்சு எங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக வந்திருக்கியா, உன்னால எங்களுடைய ஹெட்டை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ட்டு செமையா மிரட்டுது. யான்ஷியும் தூக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சுட்டு என்னது இப்படி ஒரு கனவு வருது அப்படின்ட்டு பயந்து போயிட்டுறாங்க. அவங்களுடைய ரூம்ல யாருமே இல்லாத மாதிரி இருக்குது, ரொம்ப பயமா இருக்கு, யாரோ இருக்கிற மாதிரியே தோணுது. அதனால யாருதுன்னுட்டு அப்படியே எழுந்துச்சு நடந்து வந்துகிட்டே இருக்க யாரோ கண்ணை ரெண்டி குத்தி விட்ட மாதிரி அந்த முகத்துல மாஸ்க் போட்டு யான்ஷி முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி செமையா பயமுடுத்த விட அதுவும் கனவு போல இருக்கு. யான்ஷி கனவுல இருந்து அலறி அடிச்சு எழுந்திருக்க பக்கத்துல ஒரு புறா இருக்கு. அந்த புறாவை பார்த்து அவங்க பயந்து போயிட்டு சைட்ல பலகையில இடிச்சுக்க அப்பதான் அவங்களுக்கு தெளிவே வருது அது புறா போல இருக்கு அப்படின்ட்டு அந்த புறாவை எடுத்து கையில வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த புறா நம்ம ராஜமாதா கிட்ட இருந்து வந்திருக்குது, எதுவும் தூது அனுப்பிடணும்னா இந்த புறா மூலியமா அனுப்பிவிடுங்கிற மாதிரி என்ன அங்க நடந்துகிட்டு இருக்கு எனக்கு விஷயம் தெரியணும்னு சொல்லி அவங்க அந்த புறாவை அனுப்பி வச்சிருந்தாங்க போல இருக்கு. இது ராஜமாதா கிட்ட இருந்து தான் வந்திருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அதனால அதை வச்சு பாத்துக்கிட்டு இருக்கக்குள்ளேயே இந்த குட்டி பையன் யான்ஷியோட தம்பி இருக்கான் இல்லையா, அவன் ஒரு கூண்டை எடுத்துட்டு வந்து அக்கா இந்த புறாவை இந்த கூண்டுக்குள்ள வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வைக்க அவங்களுக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு, ஒருவேளை இந்த பையன் ராஜமாதா அனுப்பின பையனா இருப்பானோ அப்படின்ட்டு. இந்த புறாவை பத்தி உனக்கு எப்படா தெரியும்னு கேட்க அக்கா இந்த கலர்ல புறாக்கு இருந்துச்சுன்னா அது வீட்டுக்கு ரொம்ப நல்லது, அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் தெரியுமா அப்படின்ட்டு. யான்ஷி நினைச்ச மாதிரி இல்லாம இப்ப வேற மாதிரி பேசுறான். அதனால அவங்களும் சரின்ட்டு அந்த புறாவை அந்த கூண்டுல வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கிட்டையும் இங்க என்னென்ன நடக்குதுன்னு ஸ்பை பண்ணிட்டு வான்னு சொல்லி இருந்திருப்பாங்க போல இருக்கு. அவனும் இங்க நிறைய மெடிசன் எல்லாம் தயார் பண்றாங்களா என்னன்னு தெரியலக்கா, ஆனா நிறைய மெடிசன் வந்துகிட்டு இருக்குது, நிறைய ஜார்ல பெரிய பெரிய ஜார்ல கொண்டுகிட்டு போறாங்க அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க. சரிடா அந்த கவர்னர் மோ வீட்டை நீ செக் பண்ண சொல்லி இருந்தனே செக் பண்ணியான்னு கேக்குறதுக்கா பெருசா எதுவும் தெரியலக்கா, ஆனா அந்த வீட்டுல ஒரு ரோஸ் பூ மட்டும் பூக்குது, நிறைய அந்த ரோஸ் பூ அங்க இருக்குது, இந்த பனி காலத்துல எப்படி பூ பூக்கும், எல்லா இடத்துலயும் இப்படி பனி பொழிஞ்சிட்டு இருக்கு, ஆனா அந்த வீட்டுக்குள்ள மட்டும் பூக்கள்லாம் அப்படி பூத்து குலுங்குது, அதுவும் அந்த ரோஸ் பூ மட்டும்தான் இருக்கு, வேற எந்த பூவுமே இல்லக்கா அப்படின்னு சொல்ல யான்ஷிக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு. அதனால அந்த வீட்டை சர்ச் பண்ணலான்ட்டு அங்க அந்த கவர்னர் வீட்டுக்கும் சர்ச் பண்றதுக்காக போக அந்த வீட்டுக்கு முன்னாடி அந்த ரோஸ் பூ பூத்து குலுங்கி இருக்குது. அவ்வளவு பனி கொட்டுற இடத்துல எப்படி இந்த ரோஸ் பூ மட்டும் இப்படி அழகா பூத்து இருக்குது, வித்தியாசமா இருக்கேன்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஷென்னும் வரான்.
ஷென் வர்றதை பார்த்த உடனே யான்ஷி மறைஞ்சு நினைக்கிறாங்க. ஷென் எதுக்காக இங்க வரான்? ஏற்கனவே ஷென்க்கும் இந்த கவர்னருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிற மாதிரியே தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டு அவனை ஸ்பை பண்ண ஆரம்பிக்க, அந்த கவர்னர் ஒரு ரூம்குள்ள இருக்கான். ஷென்னும் அந்த ரூம்ல போய் பாக்குறான். அங்க நிறைய அதே இந்த ரோஸ் பூ தான் பூத்து குலுங்கி இருக்குது, நிறைய இருக்குது. ஷென்னும் அமைதியா போனவன் அந்த பூவெல்லாம் பார்த்துட்டு எல்லா இடத்துலயும் பனியா கொட்டிக்கிட்டு இருக்கு, ஆனா இந்த வீடு மட்டும் வார்மா இருக்கு, இந்த ரோஸ் பூ பூத்து குலுங்கிட்டு இருக்கே அப்படின்ட்டு ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த கவர்னர் கிட்டயும் இதுக்காக நீங்க ரொம்ப எஃபர்ட் போட்டு இதை வளர்க்குறீங்க போல இருக்கேன்னு கேட்க, அவன் அமைதியாவே இருக்கிறான். ஷென்னோ அண்ணா வணக்கம்னு சொல்லி வணக்கம் சொல்ல, ஆனா அந்த கவர்னர் தளபதிக்கு வணக்கம்னு சொல்ல ஷென் ஒரு மாதிரி கவலை ஆயிடுறான். கவர்னரும் இங்க உட்காருன்னு சொல்லி உட்கார வைக்க, அப்ப யான்ஷி ஷென்னை ஃபாலோ பண்ணிட்டே வந்தாங்க இல்லையா, அவங்க அந்த ரூம் கிட்டயும் வந்துடுறாங்க. இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஷென்னும் ஏன்னா என்னை இப்படி விலக்கி வச்சு பாத்துக்கிட்டு இருக்கீங்களேன்னு கேக்குறதுக்கு, நீ இப்ப ஹையர் பொசிஷன்ல இருக்க, அதுக்குண்டான மரியாதையை நம்ம கொடுத்துதானே ஆகணும். நீங்க வந்ததும் கூட அபிஷியலான விஷயத்துக்காக தான் வந்திருக்க. ஆனா அண்ணா நான் எப்பவுமே உங்களை என்னுடைய அண்ணனா மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க எங்க அப்பாவுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கிறத நான் கண் கூட பாத்திருக்கேன். நான் உங்களுக்கு காலம் ஃபுல்லாவே நன்றி கடன் பட்டவனாவே இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க. நீ இப்ப அதை பத்தி எல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? நீ இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கன்னு நினைக்கிறான். அதோடய நிப்பாட்டிக்கே, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்களாவே இங்க இருக்கவே வேண்டாம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா நான் எப்படி நான் இருக்க முடியும்? என்னால அதுல இருந்து இன்னும் வெளியே வரவே முடியலங்கிறதுக்கு அதுக்காக நீ என்ன பண்ண போற? ரிவெஞ்ச் எடுக்க போறியான்னு கேட்க, நான் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக சொல்ல கிடையாது, ஆனா அப்பாவுடைய பேரு மாத்தணும்ல. அவரை எல்லாரும் கெட்டவர்னு துரோகின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னால அதை கேட்கவே முடியல. நான் ஏதாவது பண்ணி ஆகணும்ல. நீங்களும் அப்பா நல்லவர்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணீங்க, உங்களாலேயும் முடியல. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னாலேயும் முடியல. நான் அப்ப சின்ன பையன், எனக்கு எதுவுமே தெரியல, அதனால என்னால அப்ப முடிவு எடுக்க முடியல. ஆனா இப்பவும் நான் அப்படியே இருக்க முடியாதுல்ல, அப்பாவோட நேமாவது மாத்தி ஆகணும்ல. ஷென் ஃபேமிலினாவே துரோகிங்கிற மாதிரி இன்னமும் பேர் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறதுக்கு அதுக்கு நீ முன்னாடியே கொஞ்சம் ஸ்டெப் எடுத்துருக்கணும். ஆனா இப்ப நீ ஒரு ஃபேமிலி ஆயிட்ட, உனக்குன்னு பொண்டாட்டின்னு ஒருத்தி கூட இருக்கிறா, அவளுக்கு ஏதாவது ஆபத்து ஆயிட போகுது. இந்த விஷயத்த மட்டும் நீ ஸ்டார்ட் பண்ணனா உன் உயிருக்கு மட்டும் இல்ல, உன் வைஃப்க்கும் ஏதாவது ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள்லாம் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்ட்டு ரிவெஞ்ச் எடுக்க வேண்டாம், இதை இப்படியே விட்டுடுன்னு சொல்லி கேட்கறதுக்கு என்னால முடியாதுன்னா அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ஷூஷுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க, ஆக்சுவலா ஷூஷுங்கிறது இந்த கவர்னருடைய தங்கச்சி போல இருக்குது. அந்த பொண்ணு இறந்திருப்ப போல. ஷென் அந்த பொண்ணு இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா வளர்ந்தவங்க போல இருக்கு. அதனால இங்க பாத்தியா, இது உனக்கு என்னன்னு தெரியுதான்னு காட்டி அந்த பூவை காட்டி கேட்க, எனக்கு தெரியும் அந்த பூ ஷூஷுக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த கவர்னருடைய தங்கச்சியோட போட்டோக்கு முன்னாடி வந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப இவங்க சின்ன வயசுல நடந்ததையும் யோசிச்சு பாக்குறான். ஆக்சுவலா அப்பதான் அவங்க வீட்டுக்கு அந்த பூச்செடி எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருப்பாங்க போல இருக்கு. அதுல அழகழகா அந்த மாதிரி பெரிய பெரிய ரோஸ் பூவா பூத்திருக்க. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஷென் தான் அதை வளர்த்துக்கிட்டு இருக்கான். அந்த பூவை காட்டணுங்கிறதுக்காகவே அவங்க அண்ணன் கவர்னர் மோவை கூட்டிட்டு வந்து காட்டிக்கிட்டு இருக்கா. இந்த பூவை பாருங்க எவ்வளவு அழகா பூத்திருக்கு, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்ட்டு அந்த பூவை ஆல்ரெடி பறிச்சு ஒன்னு தலையிலயும் வச்சு காட்டிக்கிட்டு இருக்கிறா. அதுக்கப்புறம் படிக்கிறதுக்காக அவளை படிக்கவும் வச்சிருக்காங்க அவங்க வீட்டுல இருந்தே. இந்த கவர்னரும் அவருடைய தங்கச்சியும் நம்ம ஷென் குடும்பத்துலதான் வளர்ந்துருக்காங்க. அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்து பேசிக்கிட்டே அவ இறந்து போயிட்டா. ஆனா அவளுக்காகவே இந்த பூக்கள்லாம் நான் இங்க வளர வச்சுக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அவளுக்கு பிடிச்சதாவது அவளுக்கு முன்னாடி வளர்த்து வச்சு அவளுடைய வாசனை எப்பவுமே இங்க இருக்கிற மாதிரியே நான் பாத்துக்குவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. அப்பதான் நம்ம யான்ஷி வெளியே இருந்து ஒட்டு கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு ஞாபகம் வருது. ஷூஷுன்ட்டு நம்ம யான்ஷி கூட படிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணுதான். அந்த பொண்ணுக்கு படிப்புங்கிறது அந்த அளவுக்கு ஒண்ணும் வராது. அதனால மாஸ்டர் கூட அந்த பொண்ணை போட்டு அடிச்சிடுறாரு. அதை நம்ம ஷென்னும் அவங்க அப்பாவும் பாத்துடுறாங்க. அதனால அந்த மாஸ்டரை நீங்க வெளியே கொஞ்ச நேரம் போயிட்டு இருங்க, நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பிராக்டிக்கலாவே ஏதோ கிளாஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு, நீங்க ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச அனிமல் செய்யுங்க இந்த மட்டையை வச்சு அப்படின்ட்டு மட்டை மாதிரி கொடுக்க, அங்குள்ள பிள்ளைங்க எல்லாம் எல்லாருமே அழகழகா அதுல பொம்மைங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம யான்ஷியும் கூட நல்ல அழகான ஒரு குட்டி பிக்கி பொம்மை செஞ்சுட்டு இருக்க. ஷூஷு பொண்ணும் ஏதோ செய்யறேன்னு சொல்லிட்டு அவளும் செஞ்சு பார்க்கிறா. ஆனா அவளுக்கு எதுவுமே சரியா வரல. ஷென் கிட்ட போயிட்டு கேக்குறதுக்கு, இரு நான் உனக்கு அப்புறமா செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணுக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருப்பான். அதனால இந்த பொண்ணு என்ன பண்றதுன்னே தெரியாத அப்படியே அமைதியா உட்காந்துருக்க. நம்ம யான்ஷி அழகா கூடையில ஒரு
குட்டி பனிக்குட்டி பொம்மை செஞ்சிருக்கிறத பார்த்த உடனே இத நீ வச்சுட்டு எனக்கு அந்த பொம்மையை கொடுக்குறியா, அண்ணாவுக்கு இப்ப பிறந்த நாள் வருது, அவருக்கு கிஃப்டா நான் இந்த குட்டி பொம்மையை கொடுக்குறேன், நீ பண்ணது ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு அதை கொடுக்குறியான்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டு வாங்கியிருப்பா. அதை இப்ப யான்ஷி நினைச்சு பார்த்துட்டு அந்த பொண்ணு இப்ப இறந்து போயிட்டாளா அப்படின்ட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப தெரியாத லைட்டா அந்த இடத்துல இடிச்சிட ஷென்னு யார் வந்திருக்காங்க அப்படின்ட்டு வெளியே எழுந்திரிச்சு வந்து பாக்குறான். அவங்க ஒரு பூனைக்குட்டி தான் இருக்குது. சரி, பூனைக்குட்டி தான் வந்திருக்கும் போல இருக்குன்ட்டு அவனும் உள்ள போயிட, யான்ஷியும் இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேண்டான்ட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்பிட, ஷென்னும் அந்த கவர்னர் கிட்ட பேசுறான். நான் அப்பாவுடைய கேஸை இங்க கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்ல, அவரும் இல்ல, இதை நீ கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் இல்ல, அது பாஸ்ட், அதை அப்படியே முடிச்சிரு, அதை விட்டு வெளியே வந்துரு, அதை கண்டுபிடிக்க போயிட்டு உனக்கே உன் ஃபேமிலிக்கும் ஏதாவது ஆயிட போகுதுன்னு சொல்லி புரிய வைக்க பாக்குறாரு. ஆனா ஷென்னு அதை கேட்கிற மாதிரியே இல்ல நான் கண்டுபிடிச்சே ஆகணும், நான் இதை ரிவெஞ்ச் எடுக்கலாம்னாலும் அப்பா நல்லவருங்கிறத இந்த உலகத்துக்கு நான் காட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே நம்ம யான்ஷியை தான் காட்டுறாங்க. அவங்க ஷென்காக சமைச்சுக்கிட்டு இருக்க. அப்ப உங்களுக்கு ஒரு யோசனையாவே இருக்கு, பக்கத்துலயே அந்த புறாவை வேற வச்சிருக்காங்களா, யோசனையாவே இருக்கு என்ன பண்றது. ஷென்னும் அந்த கவர்னரும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. நான் இப்ப கேஸ்ல என்ன சொல்லி அவங்க ராஜமாதாவுக்கு நான் அனுப்பி வைக்கணும், என்ன சொல்றதுன்னு தெரியாத முழிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப இந்த குட்டி பையனும் நம்ம ஷென்னுடைய அசிஸ்டன்டும் சேர்ந்துக்கிட்டு சின்ன குழந்தைங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறானுங்க. அசிஸ்டன்ட் ஷென் மாஸ்டர் தான் ரொம்ப நல்லவர், அவர் ரொம்ப திறமசாலி அப்படின்ட்டு அவன் பெருமையா பேசிக்கிட்டு இருக்க. குட்டி பையன் எங்க அக்கா தான் ரொம்ப நல்லவங்க, அவங்க திறமசாலி, அவங்களுக்கு எல்லாம் போயும் உங்க ஷென்னை கல்யாணம் பண்ணி வச்சு எங்க அக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்க எவ்வளவு திறமையானவங்க, அவங்க எவ்வளவு புகழ் பெற்று இருக்காங்க, ஆனா உங்க ஷென் அப்படியா அப்படின்ட்டு எல்லாம் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. யான்ஷி சமைச்சுக்கிட்டே யோசிச்சுக்கிட்டு இருந்தவங்க டிஸ்டர்ப் ஆகிக்கிட்டே இருக்கா. அதனால வாயை மூடுறீங்களா, ஏதாவது பேசணும்னா வெளியே போய் பேசுங்க, தேவையில்லாத இங்க வந்துட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ற வேலை வச்சுக்காதீங்கன்னு திட்டி விட, அந்த குட்டி பையன் கிட்ட ஓடி வந்து உட்காந்துக்கிட்டு, அக்கா எங்களுக்குள்ள ஒரு போட்டிக்கா, நீங்க திறமசாலியா இல்ல தளபதி ஷென் திறமசாலியான்ட்டு எங்களுக்குள்ள ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்கு, நீங்களே சொல்லுங்க, நீங்க வெளியே போயிட்டு எவ்வளவோ வேலைகள்லாம் பாக்குறீங்க, கேஸுங்கள்லாம் நல்லா ஸ்மார்ட்டா கண்டுபிடிக்கிறீங்க, அங்க வெளியே அந்த அபிஷியல் ஒர்க்கையும் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு ஒய்ஃபா ஷென்காக சமைக்கிறீங்க, அதுவும் ஷென்காக மெடிசன்லாம் கத்துக்கிட்டு மெடிசன்லாம் நீங்க சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளவோ திறமைகள்லாம் இருக்குது, ஆனா ஷென்க்கு என்ன திறமை இருக்கு அப்படின்ட்டு அந்த குட்டி பையன் சொல்ல, அசிஸ்டன்ட்டுக்கு கோவம் ஆயிடுது. ஷென் மாஸ்டரும் தான் அபிஷியலான விஷயங்கள்ல எவ்வளவோ கேசஸ் எல்லாம் சால்வ் பண்ணியிருக்காருன்னு தெரியுமா அப்படின்ட்டு அவனும் வந்து சண்டை போட, இதுல ரெண்டு பேத்துக்கும் ஓ மாஸ்டர் பெரியவங்களா ஏ மாஸ்டர் பெரியவங்களான்னு சொல்லிட்டு போட்டி மேல போட்டி போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. யான்ஷி பாக்குறாங்க, டேய் நீங்க ரெண்டு பேரும் வெளியே போய் சண்டை போட்டுக்குங்களான்ட்டு ரெண்டு பேத்தையும் பிடிச்சி இடிச்சு வெளியே தள்ளி விட்டுட்டு, நான் இப்ப என்ன பண்றது, ராஜமாதாவுக்கு எப்படி நான் தூது அனுப்பி விடுறதுன்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப பான்ஷியும் நம்ம யான்ஷியை கூப்பிடுறதுக்காக வர, யான்ஷியும் வெளியே வந்து என்னாச்சு எங்க போகணும்னு கேட்டுட்டு இருக்க. அவன் ஏதோ டெட் பாடி எல்லாம் செக் பண்றதுக்காக கூப்பிடுவோம் போல இருக்கு. குட்டி பையனும் ஓடி போயிட்டு ஒரு கோட்டை எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு போத்து விட்டுட்டு வெளியே அனுப்பி விட, பான்ஷியும் யான்ஷியும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறம் தான் அசிஸ்டன்ட்டுக்கு தோணுது, அச்சுச்சோ அவங்க ரெண்டு பேத்தையும் நான் தனியா விட்டுட்டேனா, என் மாஸ்டருக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்ட்டு பின்னாடியே ஓடுறான். யான்ஷியும் பான்ஷியும் ஒரு ஆபீஸ்க்குள்ள வந்துட்டு அங்க ரெண்டு டெட் பாடி இருக்கு, அந்த டெட் பாடி எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப யான்ஷி தலையில அடிப்பட்டது ரெட் கலர்ல இருக்குமா, அதை பார்த்து உனக்கு என்ன ஆச்சு தலையிலன்னு கேட்க, யான்ஷி அதுக்கு பதில் சொல்லாம சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, லைட்டா இடிச்சுக்கிட்டேன், வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அதை ஏதோ நேற்று நைட்டு சரியா தூங்கல, அதனால சின்னதா ஆக்சிடென்ட் மாதிரி இப்படி தலையில அடிபட்டுருச்சு, இடிச்சுக்கிட்டேன் அப்படின்லாம் சொல்லி சமாளிக்க, அது இது இவங்க ஷென்க்கும் யான்ஷிக்கு இடையில ஏதோ ஒரு சண்டை வந்த மாதிரி இந்த பான்ஷியும் நினைச்சுக்கிட்டு, அச்சுச்சோ யான்ஷி இவன் கொடுமைப்படுத்துறான் போல இருக்குது அப்படின்ட்டு தப்பா புரிஞ்சுக்க. யான்ஷியும் அந்த டெட் பாடியை செக் பண்ணக்குள்ள அந்த கண்ணுல குத்தி இருக்கும் இல்லையா, அது ஒருவேளை இந்த மாதிரி ஒரு ஆயுதத்தாலதான் குத்தி இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆயுதத்தை வரைஞ்சே வச்சிருக்காங்க. அந்த ஆயுதத்தை எடுத்துக்காட்ட கை விரல்கள்ல மாட்டி குத்தி இழுக்கிற மாதிரி உண்டான ஒரு ஆயுதம்ட்டு அவனுக்கும் புரியுது. அதையும் சொல்ல, எனக்கு தெரிஞ்சு இதை யூஸ் பண்ணிதான் அவங்க அவனுடைய கண்ணை எடுத்திருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு கேஸ பத்தி பேசிக்கிட்டு இதுக்கும் அந்த டெட் பாடிஸ் ரெண்டு இருக்கும், அந்த டெட் பாடிஸை செக் பண்ணிக்கிட்டே இருக்க அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் வந்துடுறான். அசிஸ்டன்ட் வந்து மூக்கு பிடிச்சிக்கிட்டு வந்து பாத்துக்கிட்டு இருக்க. பான்ஷி பாத்துட்டு, எங்க வர ஷென் எப்பவுமே உனக்கு பின்னாடி ஆளை அனுப்பி விட்டுக்கிட்டே இருப்பான் போல இருக்குதே அப்படின்ட்டு அவனுக்கும் கோவமாகுது. யான்ஷியும் அவங்க டெட் பாடி செக் பண்ணிக்கிட்டே இருக்க. பான்ஷியும் யான்ஷியை பாத்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே, யான்ஷி நீ ரொம்ப அழகா இருக்க, அறிவா இருக்க, இவ்வளவு டேலண்டான பொண்ணு நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு
அவன் மனசுக்குள்ள நம்ம யான்சி மேல லவ் இருக்கு இல்லையா, அதை நினைச்சுனே சிரிச்சுக்கிட்டு இருக்க. அதை பாக்குற அசிஸ்டண்டும், என்னடா யான்சி மேடத்தை பார்த்து நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு கேட்க, நான் எங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, யான்சி ரொம்ப டேலண்டா இருக்காங்க இல்லையா, அதை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்ட்டு சொல்லி மழுப்பி விடலான்னு பார்க்க, அசிஸ்டன்ட் இவங்க 2 பேரும் ஒன்னா நிக்க கூடாதுன்ட்டு அவன் இடையில வந்து நின்னுக்கிறான். யான்சி செக் பண்ணதுல அந்த டெட் பாடி கழுத்துல ஏதோ ப்ளூ கலர்ல மார்க் தெரியுது. அதனால அசிஸ்டன்ட் கிட்ட போயிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்துருவான்னு சொல்ல, அது அவங்க மெடிக்கல் லாங்குவேஜ்ல சொல்லவும் அவனுக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. என்ன சொல்றீங்கன்னு தெரியலையேன்ட்டு முடிச்சிட்டு நிக்க, பேன்சியும் ஒரு பவுல்ல தண்ணி கொண்டு வந்து கொடுத்து பிரஷும் கொடுக்குறான். பிரஷ்ல அந்த தண்ணியை தொட்டு அவங்க டெட் பாடியோட கழுத்துல லைட்டா தொடவி பார்க்க, அதுல ஏதோ எழுதி இருக்குது. இந்த நேர்ப்பு பட்டாம்பூச்சியோட குரூப் இருக்கு இல்லையா, அந்த குரூப் தான் இந்த கொலையும் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. அதுதான் எழுதி இருக்குது. சரி, இதே போல அந்த டெட் பாடியிலயும் இருக்குதே மார்க் அப்படின்ட்டு அதுலயும் செக் பண்ணி பாக்குறாங்க. அதுலயும் அதே போல எழுத்துக்கள் தான் இருக்குது. நாம அந்த நெருப்பு பட்டாம்பூச்சி குரூப்பையே அழிச்சாச்சுன்னு நினைச்சோம். ஆனா அது வளர்ந்துகிட்டே இருக்கு. யாரும் இதுக்கு தலைவர் இருக்காங்க, ஆனா மறைமுகமா இருக்காங்க. எப்படி நம்ம இதை கண்டுபிடிக்கிறதுன்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதோடதான் இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட்ல என்னென்ன ட்விஸ்ட் எல்லாம் இருக்குதுன்ட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்தடுத்த எபிசோட் நோட்டிபிகேஷனுக்காக. அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.